மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மூக்கனூரில் 200 மீட்டர் தள்ளி ரயில் நிலையம் அமைக்க கோரி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். தருமபுரி மொரப்பூர் ரயில் பாதை திட்டம் கடந்த 70 ஆண்டுகளுக்கு மேலாக பயன்படுத்தாமல் இருந்து வந்தது. பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று மீண்டும் தருமபுரி மொரப்பூர் ரயில் திட்ட பணிகள் தொடங்கப்பட்டது. இந்த நிலையில் தருமபுரி அடுத்த மூக்கனூர் கிராமத்தில் ரயில் நிலையம் அமைத்தால் சுமார் 250 வீடுகள் அகற்றப்பட்டு வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்றும் 200 மீட்டர் தள்ளி ரயில் நிலையம் அமைத்தால் பெரிய பாதிப்பில் இருந்து எங்கள் வீடுகள் தப்பிவிடும். எனவே ரயில் நிலையத்தை சற்று தள்ளி அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் இவர்களின் கோரிக்கையை ஏற்று கடந்த 2024ஆம் ஆண்டு மாவட்ட நிர்வாகம் மற்றும் ரயில்வே நிர்வாகம் இணைந்து பொதுமக்களுக்கு பாதிப்பில்லாத வண்ணம் ரயில் நிலையத்தை சற்று தள்ளி அமைக்க ஒப்புதல் தெரிவித்துள்ள நிலையில் ஒரு சில அரசியல்வாதிகள் ரியல் எஸ்டேட் புரோக்கர்கள் சுய லாபத்திற்காக சிலரை தூண்டிவிட்டு பழைய இடத்திலேயே ரயில் நிலையம் அமைக்க முயற்சி மேற்கொண்டு வருவதாகவும் இதனை கண்டித்து ஒப்பந்தப்படி 200 மீட்டர் தள்ளி ரயில் நிலையத்தை அமைக்க வேண்டும் என சிலம்பரசன் தலைமையில் பாதிக்கப்பட்ட 250க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கோரிக்கை நிறைவேறாவிட்டால் தொடர் போராட்டமும் சாலை மறியலிலும் ஈடுபட உள்ளதாக தெரிவித்துள்ளனர். சிலம்பரசன் மூக்கனூர் கிராமத்தை சார்ந்தவன். நாங்கள் தருமபுரி மாவட்டம் தருமபுரி வட்டம் மூக்கனூரில் மொரப்பூர் டு தருமபுரி அகல ரயில் பாதைக்கு நிலங்களை கையகப்படுத்துவதில் 102 வீடுகளும் 250 குடும்பங்களும் பாதிக்கப்படுகிறது என்பதை மாவட்ட நிர்வாகம் ரயில்வே துறையும் இணைந்து போட்ட ஒரு ஆர்டர். இந்த ஆர்டரில் பாதிக்கப்படுது என்று கடந்த 2019 அளவீடு தொடர்ந்து இன்று வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அன்று நாள் முதல் இன்று நாள் வரை நாங்கள் போராட்டம் நடத்தாமல் வெறும் மனுக்களை மட்டுமே கொடுத்த அடிப்படையில் எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை. அன்றைய தினம் இருந்த 2 மாவட்ட ஆட்சியர்கள் 3 டிஆர்ஓக்கள் எல்லாம் இணைந்து எங்களுக்கு கோரிக்கையை ஏற்று 2022 5/1/2022 அவராகவே போட்ட ஒரு அரசாணைப்படி திட்டத்தின்படி ப்ரொபோசல் படி ரீஅலாய்மெண்ட் படி எங்களுக்கு ஊர்களை பாதிக்காமல் ஊருக்கு வெளியே 200 மீட்டர் தள்ளி ரயில் அமைத்ததன் ஆர்டர் காப்பி இருக்கிறது. அதுக்கு பின்பு திரும்ப பல பேட்டிகள் தொடர் போராட்டங்கள் இதன் அடிப்படையில் 2024 மே மாதம் 2024 கவர்மெண்ட் அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. அதன் பிறகும் ஊர்களை பாதிக்காமல் ரோடு போட அனுமதி கொடுத்தார்கள். ஆனால் தற்பொழுது ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்தவர்கள் தினம் மாவட்ட ஆட்சியரை அணுகி எங்க ஊருக்கு வேண்டும் என்று பல முறை அழுத்தத்தை கொடுக்கிறார்கள். எங்க கால் வருதுன்னு தெரியல. ஆனால் பாத்தீங்கன்னா மெட்ராஸ்ல இருந்து கால் வருது. ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்தவர்கள் தினம் அவர்களுக்கு இந்த கட்சியில் என்ன தொடர்பு இருக்கிறது? ஊரில் இருக்கும் அண்ணன் தம்பிகளாக இருக்க நாங்கள் எங்கள் பிரச்சனையை பேசி தீர்த்துக் கொள்கிறோம். இதில் எந்தவித கட்சியும் தலைப்படாமல் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த கட்சி மட்டும் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அழுத்தம் கொடுத்த அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் வாக்கெடுப்பு நடத்த முன்வந்தார். வாக்கெடுப்பு நடத்துவதில் பல கோளாறுகள் குளறுபடிகள் அது அனைவரும் தெரிந்தது ஒன்று. தற்பொழுது எங்களுடைய இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இந்த மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் இதற்காக என்னவென்றால், இந்த ரயில் நிலையம் மூக்கனூரில் பழைய இடத்தில் அமைந்தால் 250 குடும்பங்கள் 102 வீடுகள் பாதிக்கப்படுவது என்பது அப்பட்டமான உறுதி செய்யப்பட்ட உண்மை. இதை நாங்கள் தவிர்க்கும் பொருட்டு மாவட்ட ஆட்சியரிடம் தயவு செய்து அவங்களுடைய பொறுப்பாளர்களை தொட்டு கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய விளைநிலங்களை கொடுக்க நாங்கள் சம்மதம் தயார். இங்க வந்திருக்கவங்க எல்லாமே விளைநிலத்துக்கு பட்டா ஹோல்டர்ஸ் தான். அதை கொடுக்க நாங்கள் தயார். ஆனா எங்களுடைய வீடுகளை மட்டும் விட்டு கொள்ளுங்கள் என்று தாழ்மையுடன் இந்த ஒரு கருத்தை முன்வைக்கிறோம். அதிக்கப்படாதவர்கள் ஒரு 4-5 பேர் ரியல் எஸ்டேட் வச்சுருக்கிறதால அதுல நம்ம நிலத்தை போட்டுடலாம், எப்படி ரயில் ரோடு போனா காசு கொடுப்பாங்க ஒரு தவறான ஒரு சிந்தனை மக்களிடம் பரப்பிக்கிறோம். அதுல இல்லாம ஒரு வீட்டுக்கு 30 லட்சம் 40 லட்சம் ஒரு தவறான ஒரு கருத்தை அவங்க முன்னெடுப்பு வைத்ததன் பேரிலே மக்கள் சில பேர் ஏமாந்து இன்னும் அப்படி இருக்கிறாங்க. இதை நீங்க இது அவங்க சரி செய்யலாம். தொடர் போராட்டம் எங்க ஊரிலே 150, 250, 350 பேர்களை சேர்த்து நாங்கள் கண்டிப்பாக செய்வோம். அப்ப எங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு இருக்கிற அனைத்து கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸும் மாவட்ட நிர்வாகத்திடமே ஒப்படைத்துக் கொள்வோம்.